புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. அன்பான நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவருடைய திரு முன்பாக நம்மையே அர்ப்பணிக்க இந்த நேரத்தில் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் தாமே இஸ்ராயேல் மக்களை அவருடைய துயரங்களின் மத்தியிலே அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து அவர்களை காண்கின்ற தெய்வமாக தன்னையே வெளிப்படுத்தினார். இன்று அதே ஆண்டவர் நற்கருணை பிரசன்னத்தின் வழியாக இன்று நம் ஒவ்வொருவரையும் சந்திக்கின்றார், காண்கின்றார். விடுதலை பயண நூலிலே 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை அற்புதமாக சொன்னது, எகிப்தில் என் மக்கள் படுகிற துன்பத்தை என் கண்களால் கண்டேன் என்று சொன்ன காண்கின்ற தெய்வம் நம்மை இப்பொழுது காண்கின்றார். அவருடைய திரு முன்பாக நற்கருணை ஆண்டவர் நம்மை காண்கின்ற ஆண்டவருடைய திரு முன்பாக முழந்தால் படியிட்டு நாம் நம்மையே அர்ப்பணித்திருக்கின்றோம். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஆண்டவருடைய வல்லமையான கரத்தின் கீழே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள், ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்துவார் என்ற ஆண்டவருடைய அற்புதமான வாக்குறுதிக்கேற்ப இந்த நேரத்தில் நற்கருணை ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னம் விளங்குகின்ற இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மை கண்டு நம்மை ஆசீர்வதிக்க, ஆண்டவர் தாமே நம்மை கண்டு நம்மை நிறைவாக விடுதலை தர, ஆண்டவர் தாமே நம்மை கண்டு நம்முடைய வாழ்க்கையில அனைத்து நலன்களையும் தந்து ஆசீர்வதிக்க நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நற்கருணையில் வாழுகின்ற தெய்வம் நம் மத்தியில எழுந்தருளி வந்திருக்கிறார். எனவே அவரை போற்றி, நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே எங்களை நீரே இந்த வேளையில ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு இந்த நேரத்தில் முழுவதுமாக எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி நற்கருணையில் வாழுகின்ற தெய்வத்தை நோக்கி நாம் அருமையான ஒரு பாடலை பாடி அவரை ஆராதிப்போமா? நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. ஆராதனை
இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை. ஆணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை. வாழ்வழிக்கும் அருமருந்தே, வாழ்வழிக்கும் அருமருந்தே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை. கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை. அருவினிலே இருப்பவரே, அருகினிலே இருப்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அன்பான
நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கண்களை மூடி நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? இது நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் வான தூதர்கள் சூழ்ந்து நின்று வாழ்த்துகின்ற அந்த தெய்வத்தை நம்முடைய திருமுன்பாக காண்கின்றோம். பரிசுத்தர் 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 என்று சொல்லி விண்ணகத்தில் வான தூதர்களால் போற்றப்படுகின்ற ஏதோ ஆண்டவர் நம் மத்தியில வீற்று இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பான பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஆட்கொள்ள வேண்டும். நற்கருணை ஆண்டவர் நம்மை சந்திக்க வேண்டும். ஏதோ உயிர்ப்பினுடைய ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை சந்தித்து, அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். இன்று நம் மத்தியிலே அதே ஆண்டவர் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்க எழுந்து வந்திருக்கின்றார். ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் கண்களை மூடி நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நான் உன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், நீரே என் கடவுள் என்று சொன்னேன். திருப்பாடல் 31:14 சொல்கின்றது, ஆண்டவரே, நான் உன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், நீரே என் கடவுள் என்று சொன்னேன். அற்புதமான ஆண்டவருடைய வார்த்தை. நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர் என்று சொல்லி தோமா தன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்தினார். இதோ நாமும் நீரே என் கடவுள் என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவரை ஆராதிப்போம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே நீர் எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களால் என்னுடைய வாழ்க்கையை நிறைத்திருக்கிறேன். நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றேன். உம்மை போற்றி புகழ இந்த ஆராதனை வேளையில என்னையே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றேன். தெய்வமே, இதோ நான் உம்முடைய பிரசன்னத்துல என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நிறைவாக என்னை ஆசீர்வதியும், என்னை சந்தித்தருளும். உன் மீது நம்பிக்கை வைத்துள்ள என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாடுகள் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, இதோ திருப்பாடல் 31:15 சொல்கின்றது, என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. ஆமாண்டவரே, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள், ஏதோ உடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றுமே உங்களுடைய கரங்களில் உள்ளது. ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ திட்டங்கள் தீட்டினாலும் அனைத்தையும் நிறைவாக செய்து முடிப்பவராக நீரே இருக்கிறீர். இதோ என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு திட்டங்கள், ஒவ்வொரு செயல்பாடுகள் உம்முடைய கரத்தில் உள்ளன என்பதை நான் உணர்ந்து என்னை உம்முடைய திருப்பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, திருப்பாடல் 31:16 சொல்கிறது, உமது முகத்தின் ஒளி அடியன் மீது வீசும்படி செய்யும், உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளி என் மீது வீசும்படி செய்யும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையினுடைய இருளான பகுதிகள், என்னுடைய வாழ்க்கையினுடைய தீமைகள், என்னுடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்கின்ற பலவிதமான எண்ணங்கள் அனைத்தையும் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்தருளும் என்ற திருப்பாடல் 31:16 வார்த்தைக்கேற்ப இதோ உம்முடைய திருமுக ஒளி எங்கள் மீது வீசட்டும். ஆண்டவரே, உம் முன்பாக முழந்தால் படியிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் வீசட்டும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழல்களையும், எங்கள் வாழ்க்கையினுடைய திட்டங்களையும் அறிந்தவராக நீரே இருக்கிறேன். ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய முகத்தின் ஒளியினாலே நிரப்பி இதோ எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கின்றோம். அமைதியாக ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். வேறு எந்த எண்ணங்களும் வேண்டாம். ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்தில் அமைதியாக நம்முடைய வாழ்க்கை சூழல்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆராதனை வேலை, அவருடைய திருப்பிரசன்னம் விளங்குகிற அந்த வேலை நம்முடைய குடும்பத்தை நிறைவாக நிறைக்க வேண்டுமா? நாம் செய்கின்ற பணிகள், தொழில்கள் அனைத்தையும் நிறைக்க வேண்டுமா? நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிறைக்க வேண்டுமா? இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவருமே அமைதியாக வேறு சிந்தனைகளுக்கு இடம் தராமல் ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இதோ ஆண்டவரை போற்றி ஒரு பாடலை நாம் பாடுவதற்கு முன்பதாக திருப்பாடல் 95 சொல்கிறது, வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள்,
நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். திருப்பாடல் 95 முதல் 3 வசனங்கள் அற்புதமாக சொல்கிறது. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். ஆம், மாண்புமிகு இறைவன் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். தோ நமது மீட்பின் பாறை என்று சொல்லி திருப்பாடலுடைய ஆசிரியர் அற்புதமாக ஆண்டவருடைய மேன்மையை போற்றி பாடுகிறார். அவரோடு சேர்ந்து இதோ நற்கருணையிலே வாழுகின்ற அந்த தெய்வத்தை இந்த நேரத்தில் நாம் ஆராதிப்போம். இதோ ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கே நாங்கள் மேலான ஆராதனையை செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கின்ற இந்த சூழலிலே உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்க இருக்கின்றோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் செய்கின்ற இந்த ஆராதனை உமது புகழுக்கு மென்மைப்படுத்தக்கூடியதாக இருப்பதாக, உம்முடைய மாட்சியை நாங்கள் புகழும் வண்ணமாக இதோ இந்த நேரத்தில் எங்களை வழிநடத்துகிற உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் உம்மை போற்றி நாங்கள் எங்களையே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கின்றோம், புகழ் பாக்கள் பாடுகின்றோம், ஆராதிக்கின்றோம். எங்களுடைய இந்த ஆராதனை உமக்கு மகிமை செய்வதாக. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, திரியேக தெய்வமே ஸ்தோத்திரமையா. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, திரியேக தெய்வமே ஸ்தோத்திரமையா. பரலோக தெய்வமே ஸ்தோத்திரமையா, பரிசுத்த தெய்வமே ஸ்தோத்திரமையா, சர்வலோகத்தின் தெய்வமே ஸ்தோத்திரமையா, அதிசயமான தெய்வமே ஸ்தோத்திரமையா, 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 திரியேக தெய்வமே ஸ்தோத்திரமையா. 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 ஆபிரகாமின் தெய்வமே ஸ்தோத்திரமையா, ஈசாக்கின் தெய்வமே ஸ்தோத்திரமையா, ஜெயம் கொடுக்கும் தெய்வமே ஸ்தோத்திரமையா, கொடுக்கின்ற தெய்வமே ஸ்தோத்திரமையா, 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 திரியேக தெய்வமே ஸ்தோத்திரமையா. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, திரியேக தெய்வமே
ஸ்தோத்திரமையா திரியேக தெய்வமே ஸ்தோத்திரமையா 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 திரியேக தெய்வமே ஸ்தோத்திரமையா ரட்சிக்கின்ற தெய்வமே ஸ்தோத்திரமையா இரக்கமுள்ள தெய்வமே ஸ்தோத்திரமையா சுகம் கொடுக்கும் தெய்வமே ஸ்தோத்திரமையா கரிசனமான தெய்வமே ஸ்தோத்திரமையா 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 திரியேக 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 தெய்வமே ஸ்தோத்திரமையா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதத்தின் தெய்வம் இந்த நேரத்தில் நம்ம மத்தியில வீற்றிருக்கின்றார். இதோ ஆண்டவரை ஆராதித்து பாடினோம். நம்மை மீட்கின்ற தெய்வமாக, இரக்கத்தின் தெய்வமாக, இதோ பழைய ஏற்பாட்டிலே முதுபெரும் தந்தையர்களை தேர்ந்தெடுத்து ஆசீர்வதித்த தெய்வம் நம்ம மத்தியில எழுந்தருளி வந்திருக்கின்றார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபினுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்த தெய்வம் என்று நம்ம மத்தியில வீற்றிருக்கிறார். தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம். 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை அழைத்த தெய்வம் அவருக்கு சொன்ன வார்த்தை, இதோ நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்கு செல், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், நீயே ஆசீர்வாதமாக விளங்குவாய் என்று சொன்னார். இன்று நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் மேன்மையின் மக்களாக நம் ஒவ்வொருவரையுமே வாழச் செய்ய நம்முடைய குடும்பங்களை இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரை ஆராதித்து போற்றி பாடினோம். இதோ இந்த நேரத்தில் நம்மையே நம்முடைய குடும்பங்களையே ஆண்டவருடைய தெய்வீக பிரசனத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் தாமே நம்முடைய நல்ல ஆயன் என்பதை உணர்ந்து நாம் இதோ இந்த திருப்பாடல் 23 தாவீது அரசர் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய வாழ்நாளிலும் ஆண்டவர் செய்த அற்புதத்தை நினைத்து நன்றி சொன்னார். திருப்பாடல் 23 நம்முடைய உள்ளத்துல தியானித்தவர்களாக ஆண்டவர் என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை என்று தொடங்குகின்ற அந்த அற்புதமான வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்துல சிந்தித்தவர்களாக நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்முடைய குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த ஆராதனை வேளையில நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போமா? கண்களை மூடி இதோ உங்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுங்க. ஒவ்வொருவருடைய குடும்பங்களை உங்களுடைய சிந்தனைக்குள் கொண்டு வந்து உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் என்ன விரும்புகின்றீர்களோ, உங்கள் குடும்பத்தினுடைய பணிகள், உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்கள், உங்கள் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை ஆண்டவருடைய திரு பிரசனத்தில் ஒப்புக் கொடுங்க. ஒவ்வொருவரும் நற்கருணை ஆண்டவருடைய அந்த இரக்கத்தின் பிரசனத்தில் உங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா? ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும். என்னுடைய குடும்பம் ஏதோ நாசரேத்து திரு குடும்பத்தை போல ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, முதுபெரும் தந்தையினுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து மென்மைப்படுத்தியதை போல என்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து மென்மைப்படுத்தும் என்று சொல்லி நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போமா? ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, திரியேக தெய்வமே ஸ்தோத்திரமையா, 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 திரியேக தெய்வமே ஸ்தோத்திரமையா. ஆமத்துக்குரியவர்களே, ஆண்டவர்
நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாய், நம்முடைய குடும்பத்தினுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியா இந்த நேரத்தில் அவனுடைய திருப்பிரசனத்தில் நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய பணிகள் தொழில்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுப்போமா? வானத்தின் பல கனிகளை திறந்து உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்த அதே தெய்வம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வானத்தின் பல கனிகளை திறந்த ஆசீர்வாதங்களை தரும்படியா நாம் செய்கின்ற பணிகள் தொழில்கள் ஆண்டவருடைய அற்புத கரத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும்படியா நம்முடைய பணிகள் தொழில்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுப்போமா? இதோ குடும்பத்தில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களை, இதோ வெளியில் சென்று பணி செய்கின்ற குடும்ப தலைவர்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் தாமே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? அவர்கள் குடும்பத்திற்காக எடுக்கின்ற முயற்சிகள், செய்கின்ற பணிகள் ஒவ்வொன்றுமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? குடும்பத்தினுடைய பணிகள் தொழில்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய திருப்பிரசனத்துல ஒப்புக் கொடுங்க. ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா திரியேக தெய்வமே ஸ்தோத்திரமையா 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 திரியேக தெய்வமே ஸ்தோத்திரமையா. குடும்பத்தின் எதிர்காலமாகிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்க. மக்கள் செல்வம் ஆண்டவர் அளிக்கும் பரிசில் என்ற திருப்பாடலுடைய வார்த்தைக்கு குழந்தை செல்வத்தை ஆசீர்வாதமாக ஒரு குடும்பத்திற்கு ஆண்டவர் தாமே கொடுத்திருக்கிறார். ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் தாமே நம்முடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளை, இளைஞர் இளம் பெண்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் காண்கின்ற தெய்வத்திடம் ஒப்புக் கொடுங்க. இதோ ஆண்டவர் தாமே நம்முடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்கு நிறைவான எதிர்கால வாழ்க்கையை, அவர்கள் எதிர்பார்ப்பதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்க, அதன் வழியாக அந்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாக வாழ. அதோ பல்வேறு சோதனைகள், இந்த உலகத்தினுடைய பல்வேறு தீமையான சோதனைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் தாமே ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் இன்னும் அதிகமாக நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாக, விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக, பக்தியுள்ள பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்கிற இந்த நேரத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இளைஞர் இளம் பெண்களை, உடைய குடும்பத்தினுடைய இளைஞர் இளம் பெண்களை எல்லாம் ஆண்டவருடைய திருப்பிரசனங்களை ஒப்புக் கொடுங்க. ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா திரியேக தெய்வமே ஸ்தோத்திரமையா 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 திரியேக தெய்வமே ஸ்தோத்திரமையா. நம்முடைய இல்லத்தில் இருக்கிற பெரியவர்களை ஒப்புக் கொடுப்போம். அவர்கள் நம்முடைய இல்லத்தினுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். இதோ நம்முடைய இல்லத்தில் இருக்கிற வயதான பெற்றோர், தாய் தந்தையர்களை இந்த நேரத்தில் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் தொடர்ந்து தன்னுடைய திருப்பிரசனத்திலே வழிநடத்த வேண்டுமா? அமைதி சமாதானமான வாழ்க்கையை அவர்களுக்கு ஆண்டவர் தாமே தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா? ஒப்புக் கொடுங்கள். இதோ தொடர்ந்து அவர்கள் குடும்பத்தை ஆண்டவருடைய பாதையிலே இன்னும் அதிகமாக வழி நடத்த, அவனுடைய ஆசீர்வாதத்தின் கருவிகளாக அவர்கள் தங்களையே ஒப்புக் கொடுக்க. இதோ ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு இது போன்ற முதுபெரும் தந்தையர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இறுதி நாட்களிலே தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து ஆசீர்வதித்தார்கள். ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டார். அதுபோல குடும்பத்தினுடைய பெரியவர்கள் தங்களுடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுங்கள். ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா திரியேக தெய்வமே ஸ்தோத்திரமையா 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 திரியேக தெய்வமே ஸ்தோத்திரமையா. நாம் நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய திருப்பிரசனத்தில், நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய திருப்பிரசனத்தில், நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை ஆண்டவருடைய திருப்பிரசனத்தில் ஒப்புக் கொடுத்தோம். இந்த திருப்பாடல் 23 வரி சொல்கின்றது, உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆம், நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சந்ததியை, நம்முடைய வாழ்நாளை ஆண்டவருடைய அருள் நலமும் பேரன்பும்
புடை சூழ்ந்தவர். நாமும் ஆண்டவருக்கு ஏற்ற விசுவாசமான பிள்ளைகளாக அவருடைய திரு இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்போம். நம்பிக்கையோடு நம்மையே தாழ்த்தி ஆண்டுடைய திருப்பிரசனத்தில் ஒப்பு கொடுத்து பக்தியோடு அவரிடம் நம்மையே ஒப்பு கொடுப்போம். இறை வார்த்தை சிந்தனைக்கு நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 25 முதல் 37 முடிய. திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரை, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நாம் எல்லோரும் ஒரு எதிர்நோக்கோடு பயணம் செய்யக்கூடிய இந்த உலகிலே ஒரு பயணம் செய்யக்கூடிய பயனர்கள் அல்லது நாம் பயணம் செய்யக்கூடிய ஒரு திருப்பயணிகள் என்று சொல்லலாம். இந்த எதிர்நோக்கு என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்நோக்கு என்றால் என்ன? எதிர்நோக்கு என்பது தனி மனித மற்றும் சமூக மாற்றத்திற்கான ஒரு விருட்சம் அல்லது ஒரு விதை என்று சொல்லலாம். மனிதனுக்குள்ளாய், தனி மனிதனுக்குள்ளும் ஒரு சமூகத்திற்குள்ளும் மாற்றத்தை விதைக்கக்கூடிய ஒரு விதை. புதிய நாளுக்கான நிறைவாழ்வுக்கான ஒரு விடியல். ஆழ்ந்த பொருள் கொண்ட ஆன்மீக வாழ்வை கட்டமைக்கக்கூடிய ஒரு அடித்தளம்தான் இந்த எதிர்நோக்கு. பவுலடியாருடைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 12 முடிய உள்ள இறை வசனங்களை வாசிக்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எதிர்நோக்கு என்பது என்ன என்று சொன்னால், ஒரு நிலையாக கிடைக்கக்கூடிய மகிமைக்காக, மாட்சிமைக்காக துணிவோடு பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணம்தான் இந்த எதிர்நோக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னும் பவுலடியார் அழகாய் சொல்லுகிறார். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையில் சொல்லுகிறார், எதிர்நோக்கு என்பது நம்மை ஒருபோதும் ஏமாற்றாது. அப்படி என்று சொன்னால் நமக்கு வாழ்வு உண்டு, ஒரு புதிய நிலை உண்டு, நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய
வாழ்வு துளிர்விடும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பதுதான் இந்த எதிர்நோக்கு. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த எதிர்நோக்கு என்பது என்ன? அன்புக்குரியவர்களே, தியாலஜிக்கல் வர்ச்சுஸ் என்று சொல்வார்கள். நாம் மறைக்கல்வியில் படித்திருப்போம். தியாலஜிக்கல் வர்ச்சு, இறையியல் மதிப்பீடுகள். 3 இறையியல் மதிப்பீடுகள் இருக்கிறது. பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை சொல்லுகிறது. இறையியல் மதிப்பீடுகள்: நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு. ஃபெய்த், ஹோப், சேரிட்டி. நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இந்த 3 தான் இறையியல் மதிப்பீடுகளாக. இந்த 2வது இறையியல் மதிப்பீடான இந்த எதிர்நோக்கு என்பது என்ன என்று சொன்னால், நம்பிக்கையையும் அன்பையும் இணைக்கின்ற ஒரு கோடு தான் இந்த எதிர்நோக்கு. நம்பிக்கையையும் அன்பையும் இணைக்கின்ற கோடு தான் இந்த எதிர்நோக்கு. மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எதிர்நோக்கு என்பது என்ன? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எதிர்நோக்கு என்பதும் வெறும் எதிர்பார்ப்பு கிடையாது. மாறாக கடவுளுடைய பிரசன்னத்திலும் கடவுளுடைய வாக்குறுதியிலும் நாம் கொண்டிருக்க வேண்டிய அசையாத பற்றுறுதி. குறிப்பாக துன்பங்கள், சவால்கள், வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்கிற நிலையில் நாம் கொண்டிருக்க வேண்டிய பொறுமை, நிதானம், இவைதான் எதிர்நோக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குள்ளே, இன்னும் அழகாய் திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாய் சொல்லுகிறார். அனைவரும் உடன் பிறந்தோர் என்கிற சுற்றுமடலிலே 55வது எண்ணிலே திருத்தந்தை பிரான்சிஸ் எதிர்நோக்கி என்பதற்கு விளக்கத்தை கொடுக்கிறார். கடவுளின் கொடையாக திகழுகிற எதிர்நோக்கு எதிர்காலத்தை நோக்கி கிறிஸ்தவர்களாகி நம்முடைய இதயத்தை திறப்பதுடன் நிகழ்காலத்தில் நமக்கு வருகிற துன்பங்களை தாண்டிய ஒரு பார்வை என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆக நாம் எல்லாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள். அப்படி என்று சொன்னால், இந்த திருப்பயணம், இந்த வாழ்க்கை என்பது ஒரு திருப்பயணம். இந்த வாழ்க்கையில் நாம் எல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? பல்வேறு பிரச்சனைகளோடு, பல்வேறு கவலைகளோடு, போராட்டங்களோடு, பலவீனங்களோடு, குடும்பங்கள், உறவுகள், தனிப்பட்ட வாழ்விலே என்றெல்லாம் சொல்லி பல்வேறு சரிவுகள், இழப்புகள், பலவீனங்கள், பொருளாதாரத்தில் குறைபாடுகள், விவாகரத்தில் என்றெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட தீமைகள், இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையிலே நாம் எல்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், எனக்கு வாழ்வு இல்லையா? இதோடு எல்லாம் முடிந்து விட்டதா? இப்போது இருப்பது போல்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமா என்கிற ஒரு விதமான சந்தேக மனநிலைக்குள்ளாய், ஒரு விதமான அவநம்பிக்கைக்குள்ளாய் வாழுகிற நம் ஒவ்வொருவரையும் தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இல்லை, உங்களுக்கு வாழ்வு உண்டு, உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு எதிர்காலம் உண்டு, நம்பிக்கை நிறைந்த, கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்வு உங்களுக்குள்ளாய் கடந்து வரும், எதிர்நோக்கோடு வாழுங்கள் என்று சொல்லி நம்மை எல்லாம் ஒரு எதிர்நோக்கை நோக்கி தனி மனித வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், சமூக வாழ்விலும், பங்களவிலும், திரு அவைக்குள்ளும் ஒரு மாற்றத்தை நோக்கிய, ஒரு புதிய வாழ்வு துளிர்விடக்கூடிய ஒரு நிலையை நோக்கிய ஒன்றை நோக்கி பயணிக்கிற ஒரு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக மாறத்தான் இந்த யூபிலி ஆண்டிலே நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். ஓகே, கடவுள் நமக்கு ஒரு எதிர்நோக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில நான் சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை, அன்புக்குரியவர்களே, இந்த பயணத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய, மறு கிறிஸ்துகளாகிய நாம் எல்லோரும் ஒரு எதிர்நோக்காக மாற வேண்டும். நம்பிக்கை இழந்து, கைவிடப்பட்டு, எல்லாம் முடிந்து விட்டது என்று நிற்கிற ஒவ்வொருவருக்கும், கடவுளே இல்லை, கடவுளை நம்பி என்ன நடந்தது, கடவுளை தேடி தேடி எனக்கு என்ன கிடைத்து விட்டது என்று ஒரு விதமான எதிர்மறை எண்ணங்களுக்குள்ளாய், அவநம்பிக்கைக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் நாம் எல்லாம் எதிர்நோக்காக மாற வேண்டும். அவர்களுக்கு வாழ்வுண்டு, கடவுள் உண்டு, உயிர் தாண்டவர் உண்டு என்று சொல்லுகிற எதிர்நோக்காக, நடமாடக்கூடிய எதிர்நோக்காக நாம் எல்லாரும் மாற வேண்டும். அன்புக்குள்ளே, இன்னைக்கு ஒரு நற்செய்தி பகுதியை நாம் வாசித்தோம், நல்ல சமாரியன். இதை எதற்காக வாசித்தேன் என்று சொன்னால், விவிலியத்திலே 3 விதமான பயணங்களை
உங்கள் கண்முன் வைக்கிறேன். ஏன்னு சொன்னா நம்மெல்லாம் திருப்பயணிகள். இந்த வாழ்க்கை ஒரு பயணம். 3 விதமான பயணங்கள். முதல் பயணம் லூக்கா நற்செய்தியில் 10ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட எரிக்கோவை நோக்கிய பயணம். எரிக்கோவை நோக்கிய பயணம். இந்த எரிக்கோவை நோக்கிய பயணம் எதை நம் கண்முன் நிறுத்துகிறது? ஆபத்து நிறைந்த ஒரு பயணம். ஏன்னு சொன்னா இந்த எரிக்கோ பயணத்துல நிறைய கள்வர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் கள்வர் கையிலே அகப்பட்டு ஒருவன் கிடக்கிறான். ஆக முதலில் விவிலியத்தில் நாம் சிந்திக்கிற பயணம் இந்த எரிக்கோ நோக்கிய பயணம். இந்த எரிக்கோ நோக்கிய பயணம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், கள்வர்கள் நிறைந்த பகுதியாய் இருப்பதால் அந்த பயணம் ஒரு ஆபத்தான பயணம். அன்புக்குரிய இறைமக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல வேளைகளில் எரிக்கோ பயணத்தை நாம் கடந்து போகலாம். ஆபத்துகள் நிறைந்த பயணம். அடுத்தவர்களை பார்த்தால் கூட பயம் நிறைந்த ஒரு பயணத்திலே நாம் இருக்கலாம். ஆக நம் எல்லோர் வாழ்க்கையிலும் இந்த எரிக்கோ பயணம் நிச்சயமாய் இருக்கிறது. அது ஆபத்தான பயணம். இரண்டாவது விவிலியத்தில் நாம் சந்திக்கிற பயணம் எருசலேமை நோக்கிய பயணம். அது என்ன எருசலேமை நோக்கிய பயணம்? குருத்தோலையை கையில் ஏந்தி கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து இயேசு எருசலேமை நோக்கி பயணம் செய்கிறார். இந்த இயேசு எருசலேமை நோக்கி பயணம் செல்வது ஒரு மகிழ்ச்சியான பயணமா? இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த எருசலேம் பயணம் எதை நம் கண்முன் நிறுத்துகிறது? துன்பம் நிறைந்தது, பாடுகள் நிறைந்தது. ஏனென்று சொன்னால் எருசலேம் என்பது உங்களுக்கு தெரியும், விவிலியத்தில் எருசலேம் என்பது ஒரு கொலை நகரம், ஒரு துன்பத்தின் அடையாளம். அப்போ கலக பூமி. அந்த எருசலேமை நோக்கி இயேசு பயணம் மேற்கொள்கிறார். என்னென்று சொன்னால் இந்த எருசலேம் பயணம் துன்பத்தையும் பாடுகளையும் அடையாளப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல வேளைகளில் இந்த எருசலேம் பயணத்தை நாம் அனுபவிக்கலாம். துன்பங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எவை எல்லாவற்றையும் நாம் சந்திக்கலாமாக. எரிக்கோ பயணம் ஒரு ஆபத்தான பயணம். எருசலேம் பயணம் ஒரு துன்பங்களும் பாடுகளும் நிறைந்த பயணம். மூன்றாவது பயணம் எம்மாவு நோக்கிய ஒரு பயணம். விவிலியத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த எம்மாவு நோக்கிய பயணம் என்ன? இயேசு இறந்தவுடனே எல்லாம் முடிந்து விட்டது. அவர் நம்மளை மீட்பாருன்னு நினைச்சா, நமக்கு புதிய ராஜ்யத்தை கொடுப்பாருன்னு நினைச்சா, நம்மளையெல்லாம் அவருடைய அரசாட்சியில பெரிய போஸ்டிங்ல உட்கார வைக்குவாருன்னு நினைச்சா, அவர் பாட்டு இப்படி ஒரு அவமான சின்னத்தை அடைந்து விட்டாரே எல்லாரும் சொல்லி இதுக்கு மேல வாழ்க்கையே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு எருசலேமிலிருந்து எம்மாவை நோக்கி பயணிக்கிறார்கள். பழைய வாழ்க்கைக்குள்ளாய், பழைய வாழ்க்கை மதிப்பீடுக்குள்ளாய், பழைய தொழிலுக்குள்ளாய் கடந்து போகிறார்கள். ஆக இந்த எம்மாவு பயணம் என்பது என்ன? ஒரு அவநம்பிக்கையின் பயணம். ஏன்னு சொன்னா அந்த சீடர்கள் ஒரு கவலையோடும் அச்சத்தோடும் அவநம்பிக்கையோடு எம்மாவு நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அவநம்பிக்கை, நாளைக்கு எப்படி வாழ்க்கை இருக்கும், என் வாழ்க்கையில எல்லாம் மாறுமா, இல்லை இப்படியே தான் நான் கடைசி வரைக்கும், ஒரு சந்தேகம், ஒரு அவநம்பிக்கை, ஒரு எதிர்மறை எண்ணங்களோடு இந்த எம்மாவு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த எம்மாவு பயணம் இருக்கலாம். பல்வேறு கேள்விகள், கவலைகள், அவநம்பிக்கைகள், சந்தேகங்கள், எதிர்மறை எண்ணங்கள், இந்த 3 பயணங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். 1 எரிக்கோ நோக்கிய பயணம், அது ஒரு ஆபத்தான பயணம். 2வது எருசலேம் நோக்கிய பயணம், ஒரு துன்பம் நிறைந்த பயணம், ஒரு கவலையின் பாடுகளும் நிறைந்த பயணம். 3வது எம்மாவு நோக்கிய பயணம், அது நம் எல்லோருடைய கவலையையும் அவநம்பிக்கையும் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த பயணங்கள் அப்படியே ஒரு ஆபத்தாக, ஒரு அவநம்பிக்கையாக, ஒரு கவலையாக முடிந்து விட்டதா என்று சொன்னால் இல்லவே இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முதலில் அந்த எரிக்கோ நோக்கிய பயணம் கள்வர் கையில் அகப்பட்டது ஆபத்தான பயணமாக இருந்தாலும் கூட அங்கே நல்ல சமாரியன் ஒரு எதிர்நோக்காக அங்கே இருக்கிறான். இதோ நீ குற்றுயிராய் கிடக்கிறாய், இப்படியே நீ கடக்க போவதில்லை, உனக்கு நான் இருக்கிறேன், என்னிடம் இருப்பதையெல்லாம் உனக்கு கொடுத்து உனக்கு வாழ்வு தருகிறேன் என்று சொல்லி அந்த ஆபத்தான பயணத்தை ஒரு பாதுகாப்பான பயணமாய் அவனுக்கு மாற்றி கொடுக்கிறார். அங்கே நல்ல சமாரியன் எதிர்நோக்காக அங்கே இருக்கிறார். 2வது இயேசுவினுடைய அந்த கல்வாரி பயணம், எருசலேம் பயணம் ஒரு அப்படியே துன்பத்தோடு முடிந்து விட்டதா? இல்லை. அந்த சிலுவையிலே பாடுகள் பட்டு மரித்தது எதற்காக? உங்களுக்கும் எனக்கும் மீட்பை கொடுப்பதற்காய், உயிர்ப்பை கொடுப்பதற்காய்,
உயிர்ப்பின் மக்களாய் மாறுவதற்காய், சாவே உன் கொடுக்கு எங்கே என்று சொல்லி வெற்றி வீரராய் நம்மை மாற்றுவதற்காய். ஆகவே அங்கு மனித நிலையில் இயேசு ஒரு எதிர்நோக்காய் நமக்கு இருக்கிறார். இந்த துன்பங்கள், இந்த பாடுகள், இந்த சிலுவைகள் உன் வாழ்க்கையில் இப்படியே இருக்காது, அது மாறும் என்று சொல்லுகிற எதிர்நோக்காய் இயேசு அங்கே இருக்கிறார். மூன்றாவது, இந்த எம்மாவு நோக்கிய பயணம் அப்படியே அவநம்பிக்கையோடு முடிந்து விட்டதா? இல்லை. அங்கே உயிர்த்த ஆண்டவர் அப்பத்தின் வடிவிலே அப்பத்தை பிற்கிற பொழுது அவர்கள் அந்த உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொள்ளுகிறார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது? இதோ எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி எம்மாவு நோக்கி வந்தவர்கள், இல்லை, எங்களுக்கு ஒரு எதிர்நோக்கு உண்டு, ஒரு வாழ்வு உண்டு, நிச்சயமாய் எல்லாம் மாறும் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு மீண்டும் எருசலேமுக்குள் செல்லுகிறார்கள். அங்கே உயிர்த்த ஆண்டவர் ஒரு எதிர்நோக்காய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த யூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய நாம் நம் குடும்பத்திலே, நம்முடைய உறவுகளிலே, அன்பியத்திலே, பங்கு திரு சமூகத்திலே, இந்த தல திறவையிலே, சமூகத்திலே எத்தனையோ மனிதர்கள் எதிர்நோக்கை இழந்து, என் வாழ்வில் எதுவும் ஈடேற்றம் கிடையாது, எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி ஒரு அவநம்பிக்கை பயணத்திற்குள்ளாய், நிறைய ஆபத்துகள் நிறைந்த, ஒரு துன்பங்கள் பாடுகள் நிறைந்த பயணத்திற்குள்ளாய் மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம். இவர்கள் எல்லோருக்கும் கத்தோலிக்க கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், உயிருள்ள ஆண்டவரை நற்கருணையில் பெறுகிற நீங்களும் நானும், உயிர்த்த ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எதிர்நோக்காய் மாற வேண்டும். அவர்களுக்கு நம்பிக்கையை விதைக்கிற எதிர்நோக்காய் மாற வேண்டும். அதுதான் சாட்சிய வாழ்வு. அன்புக்குரியவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாய் சொல்லுகிறார், எதிர்நோக்கோடு வாழ்வது என்பது என்ன என்று சொன்னால், அடுத்தவருக்கு நம்முடைய பணிவிடை மூலமாக அவர்களுக்கு வாழ்வை கொடுப்பது. ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் துறவரத்தாருக்கும் இறை மக்களுக்கும் கடினமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கிறிஸ்து வாழுகிறார் என்கிற திருத்தூது மடலிலே 143வது எண்ணிலே அழகாய் சொல்லுகிறார், பால்கனியில் நின்று வேடிக்கை பார்க்காமல், சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு நான் உண்டு என் வேலை உண்டு என்று ஊஞ்சலாடாமல், மயக்க மருந்து செலுத்தப்பட்டது போல மயங்கி கிடக்காமல், எதிர்நோக்கை இழந்த மக்களுக்கு ஓடி சென்று உதவுங்கள். பிரைஸ் தி லார்ட். அழகாய் சொல்லுகிறார், பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காமல், சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு நான் உண்டு என் வேலை உண்டு என்று ஊஞ்சலாடி கொண்டு இருக்காமல், மயக்க மருந்து செலுத்தப்பட்டது போல மயங்கி கிடக்காமல், இதோ எதிர்நோக்கி இழந்த மக்களுக்கு ஓடி சென்று உதவுங்கள். இறுதியாக அன்புக்குள்ளே, நீங்க இந்த யூபிலி ஆண்டினுடைய லட்சணையை பார்த்திருப்பீங்க, அப்படிதானங்க? அந்த லோகோவை பார்த்திருப்போம். அப்ப அந்த லோகோவில் பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அந்த லோகோ, யூபிலி ஆண்டினுடைய லோகோ பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை வளைந்ததை போல இருக்கும். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், அந்த சிலுவைக்கு பின்னாடி எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க? 4 விதமான மனிதர்கள். நீங்க யூபிலி ஆண்டுல நம்ம எல்லாரும் இருக்கிறோம், அந்த லட்சணியை கண் முன்னாடி வச்சுக்கோங்க. 4 கலர்ல 4 விதமான மனிதர்கள். இந்த 4 மனிதர்கள் எதை குறிக்கிறார்கள் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற 4 மூலைகளிலிருந்து வருகின்ற மனிதர்கள். இப்போ இந்த சிலுவை இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்குது. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், என்னை யாராலும் காப்பாற்ற மாட்டார்களா என்கிற ஒரு எதிர்நோக்கோடு சிலுவையில் தொங்குகின்ற மனிதன் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற போது உலகத்தினுடைய 4 மூலையிலிருந்தும் 4 மனிதர்களும் வருகிறார்கள். அப்ப இந்த சிலுவையில் தொங்குகிற மனிதர் நினைக்கிறார், நிச்சயமாய் இவர்கள் நம்மை காப்பாற்றத்தான் வருகிறார்கள், உலகத்தினுடைய 4 மூலையிலிருந்தும் என்னை காப்பாற்றத்தான் வருகிறார்கள், நிச்சயமாய் இந்த சிலுவையிலிருந்து என்னை இறக்கி விடுவார்கள் என்கிற ஒரு எதிர்நோக்கோடு அவர்கள் குனிந்திருப்பதை போல அந்த லட்சணியை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான சிலுவையால் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது, ஒவ்வொரு பயணங்களும் அவர்களுக்கு துன்பமாய் இருக்கிற போது, ஆபத்தாய் இருக்கிற போது, அவநம்பிக்கையோடு இருக்கிற போது, நாம் எல்லாரும் உதவக்கூடியவர்களாக, இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, அன்பை கொடுக்கக்கூடியவர்களாக, பணிவிடை புரிபவர்களாக,
சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதோ எதிர்நோக்கோடு இருப்பவர்களாக, எதிர்நோக்கை கொடுப்பவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறுவதற்காகத்தான் இந்த யூபிலி ஆண்டு நம்மை அழைக்கிறது. ஏனென்று சொன்னால், திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாய் சொல்லுகிறார், இரக்கம் மட்டும்தான் கிறிஸ்துவ விசுவாசத்தின் அடித்தளம். இரக்கம் மட்டும்தான் நம்முடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு. எனவே எதிர்நோக்கை இழந்திருக்கிற இந்த மனிதர்களுக்கு நாம் எல்லாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக மாறுவோம். நம்முடைய அன்பின் வழியாக, பணிவிடையின் வழியாக, இரக்கத்தின் வழியாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக மாறுவோம். அப்போது இயேசு கொண்டு வந்த, இயேசு விரும்புகின்ற இறையரசு கனவு நம்மிலே நிறைவேறும். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாரி மனிதரிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரும் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.